ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குருமா தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடுக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த குருமாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடாகட்டும். இதில் இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இது லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 1 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போது இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 3-4 பூண்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டை பார்த்திங்கன்னா நல்லா தட்டியும் போடலாம். பூண்டு போடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த குருமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்குங்கிறதுனாலேயே அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியாக ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளிலாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். 1 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போது இதையெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம். நம்ம லைட்டாக மட்டும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குருமா கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா டிசைட் பண்ணிவிட்டு தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் சில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஏலக்காய், 4-5 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். காரம் நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கோம். அதிகமாக சேர்த்தா எங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா காரமாக சாப்பிட பிடிக்கும். அவங்களாம் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. குருமா உங்களுக்கு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நம்ம ஏலக்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் போடும்போது தான் நம்ம குருமாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம குருமா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுக்கலாம். இன்றைக்கி நைட்டு டிஃபன் சப்பாத்திங்கிறதுனால இந்த குருமா ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நம்ம போட்டிருக்கா எல்லா பொருளையுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே போட்டிருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக வரும். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.